அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்க நல்ல வார்த்தை பேசணுன்னா அப்படியே மாற முடியாது. கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தவங்க அப்படியே நல்ல வார்த்தைக்கு மாற முடியாது. பேசாமல் இருக்க கற்றுக்கிட்டாலே போதும். பேசாமல் இருக்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு எப்படி பேச தெரியணுமோ அதுபோல் பேசாமல் அமைதியாக இருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்போது நம்ம உணவு உண்றோம் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். சாப்பிட்ற நமக்கு சாப்பிடாமலும் எப்படி இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நல்ல உணவுகளை சாப்பிட முடியும். சாப்பிட்றதெல்லாம் மோசமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா நோய் தான் வரும். நோய்களை தருகிற உணவுகளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதிலேருந்து எப்படி நல்ல உணவுகளுக்கு மாறுறது? முதல்ல உண்ணாவிரதம் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். உண்ணாவிரதம் இருக்க முடிகிறவர்களால் தான் நல்ல உணவுகளுக்கு மாற முடியும். அப்படியே நீங்கள் இப்போ சாப்பிட்றது ஃபுல்லாக பரோட்டா பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா பஜ்ஜி கேக்கு பப்ஸு சமோசான்னு சொல்லிட்டு நோய்களை தருகிற உணவுகளே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே நல்ல உணவுகளுக்கு மாற முடியாது. கண்டிப்பாக மாறவே முடியாது. காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல உணவுகளுக்கு அப்படி மாற முடியாது. நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளுக்கு அப்படியே மாற முடியாது. முதல்ல சாப்பிடாமல் இருக்க கற்றுக்கோங்க. அதுபோல் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க இப்போ மற்றவங்கள பற்றி ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே கேட்குறத இங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க, புரளி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி புறம் பேசிகிட்டு இருப்பாங்க, பாதுகாப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி பேசணும்னு தெரியாமல். அப்படி பேசுகிறவங்க எப்படி பேசணும்னு தெரியணும்னா முதல்ல நல்ல மாதிரி பேசணும். அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா முதல்ல பேசாமல் இருக்க கற்றுக்கோங்க. பேசாமல் இருக்க கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நல்ல வார்த்தைகளை பேச முடியும், பாதுகாப்பாக பேச முடியும். அது மாதிரி உணவுகள்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல உணவுகளுக்கு மாறணும். இதுவரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு எல்லாமே எனக்கு நோய்களை தான் தருது. இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த உணவால் எனக்கு இப்போ உடம்புல நோய் தான் இருக்குது. நல்ல உணவாலேயே என் நோயை குணப்படுத்தணும், நல்ல உணவுகளை நான் சாப்பிடணும், உணவு முறையை மாற்றிட்டாலே போதும் அப்படின்னா முதல்ல சாப்பிடாமல் இருக்க கற்றுக்கோங்க. உண்ணாவிரதம் இருக்க தெரிந்திருந்தால் மட்டும்தான் நல்ல உணவுகளுக்கு நீங்கள் மாற முடியும். நல்ல உணவுகளை சாப்பிடணுன்னா முதல்ல உண்ணாவிரதம் இருக்க கற்றுக்கோங்க. உண்ணாவிரதம் இருக்க உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு வேளை கூட என்னால் உண்ணாவிரதம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா உங்களால் நல்ல உணவுகளை வாழ்நாளில் சாப்பிடவே முடியாது. யாரால் உண்ணாவிரதம் சாப்பிடாமலே என்னால் இருக்க முடியும் அப்படிங்கும்போது தான் அப்போ என்னால் நல்ல உணவுகளை சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இதுதான் நல்ல உணவு அப்படின்னா என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியும் அப்படின்னா என்னால் இந்த உணவுகளை சாப்பிட்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் ஈஸியாக சாப்பிட்ருவேன். காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் பயிர்களையும் கிழங்குகளையும் கீரை வகைகளையும் என்னால் கண்டிப்பாக சாப்பிட முடியும். என்னால் ஒரு வேளை கூட பட்னியாக கிடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களால கண்டிப்பாக நல்ல உணவு, அதாவது நோய்களை தராத ஆரோக்கியத்தை மட்டும் தருகிற இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிடவே முடியாது. இந்த கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், காய்கறிகள் இதை மட்டுமே சாப்பிடவே அவங்களால முடியவே முடியாது. அதனால் முதல்ல உண்ணாவிரதம் இருக்க பழகுங்க. அதுபோல் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பேசாமல் இருக்க பழகுங்க. இப்படி ஒரு நல்ல வார்த்தைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அமைதியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. கெட்ட வார்த்தைகள் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? அமைதியின்மை, மனசில் அமைதியின்மை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நல்ல வார்த்தைகள் மௌனத்திலேருந்து ஆரம்பிக்குது. மௌனமாக இருக்க தெரியாதவர்கள் தான் கெட்ட வார்த்தை போடுவாங்க. மௌனமாக இருக்க தெரிந்தவர்கள் அவர்களே ஏன் கெட்ட வார்த்தை போடணும்? பேசாமலே இருக்க அவங்களுக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன்பா கெட்ட வார்த்தை போடணும்? நான் நல்ல வார்த்தை போடுவதற்கு எனக்கு அவர்களுக்கு தான் தகுதி இருக்குது. மௌனமாக இருக்க தெரிந்தவர்களுக்கு தான் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தகுதி இருக்குது.